ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு விலாக் வீடியோஸ் தான். இன்றைக்கி என்ன விலாக்னா, சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வெளில போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக மசாலா தோசை சாப்பிட்ணுன்னு ஆசை, அதனால் உடுப்பிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த உடுப்பி ஹோட்டலில் கிடைக்கிற மசாலா தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கார பரவாயில்ல ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒரு தோசைக்காக எதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் டேஸ்ட் ஆச்சா விட முடியுமா? ஸோ ஒரு வேளை உடுப்பிக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து உடுப்பி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நானும் பாப்பாவும் ஃபுல் குஷி. பாப்பாவுக்கும் தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ போன உடனே சீக்கிரமாக சுட சுட ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அந்த உடுப்பி ஹோட்டலில் இருக்கிற தோசை லாஸ்ட்டாக சாப்பிட்டு முழுங்கும்போது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் பாருங்கள், வேறு லெவலுங்க. வழக்கம் போல் நம்ம சட்னியில் வச்சு சாப்பிட்டு முடித்தோம். எனக்கு உண்மையாகவே மசாலா தோசை ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அடுத்து என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டே இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட்டு ஆசை யாரை விட்டுச்சு? நம்மெல்லாம் சாப்பாட்டு விஷயத்துலலாம் கூச்சப்படுறதில்ல. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்காரும் ஒரு அவருக்கு ரவா தோசை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வாங்கிக்கினார். பட் நாங்கள் தோசை வச்சு வெளுன்னு வெளுத்தோம். ஸோ கொஞ்சமாக தோசை எடுத்து அந்த தோசை அப்படியே கொஞ்சம் உருளைக்கிழங்க எடுத்து அது அப்படியே அந்த சாம்பாருக்குள்ளே முக்கி சாப்பிடும்போது அடடடா வேறு லெவலுங்க. சீரியஸாகவே அங்கேயே இருக்கலான்னு தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, அது முடிஞ்சதுக்கப்புறமா 2 சாம்பார் வடை. எங்கள் வீட்டுக்காருக்கும் வடை ரொம்ப பிடிக்கும். மெது வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளால கொஞ்சம் ஸ்டைலாக சாப்பிட்டாரு. நமக்கு அப்படி சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம கையில் சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு முடித்து ஃபைனலாக ஒரு ஜூஸ் கம்ப்ளீட் பண்ணோம். வாட்டர்மெலன் ஜூஸ் பாப்பாவுக்காக, அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 1/2 மணி நேரம். தேங்க்ஸ்.